வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம மக்களை ஏமாற்றிட்டு அதில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு திருட்டு தம்பதிகள் பற்றி தான் பேச போகிறோம். ஏன் அவங்கள திருட்டு தம்பதிகள்னால், மக்களை ஏமாற்றினா அது திருட்டு தம்பதிகள் தான் நாம் சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பொதுவாக யூடியூப்பில் பல பேர்த்துக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, மில்லியன் கணக்காக சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நல்லதுக்கு யூஸ் பண்ணுமோ. ஆனால் அந்த சப்ஸ்கிரைபரை வச்சு ஏமாற்றிட்டு பொழைச்சிட்டுருக்கிற ஒரு வருஷான தம்பதிகள்னால் நம்ம இளவரசன் என்கிற பொய்காரனும் காயத்ரி அம்மையார் என்கிற பொய்காரியும் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, இளவரசனோட சேனலில் பார்த்தீங்கன்னா டைம் பாஸ்க்கு ஒரு வீடியோ அது வரும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் ஒரு வீடியோ, மத்தியானம் ஒரு வீடியோ, இரவு ஒரு 3 வீடியோ, ஒரு நாளைக்கு 9 வீடியோ போடுவார். இப்போ வந்து வீடியோ போட மாட்டேங்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. அந்த பொய்காரி காயத்ரி அம்மையார், என் கணவருக்கு டைமே இல்லைங்க, காலையிலேருந்து தூங்கி எழுந்திரிச்சா சாயந்தரம் வரைக்கும் மக்களை ஏமாத்துகிற செயல் இருக்குது, அப்புறம் தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, ஏன்னா மக்களை காப்பாற்றுற தியாகி. அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்குறாங்க, ஆனால் இந்த மருந்து வாங்கி கொடுத்தா உங்களுக்கு என்ன இதுன்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஆனால் மக்களை ஏமாத்தினா பலனில் எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது பொதுவாக சப்ஸ்கிரைபர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஏமாத்துறக்கு. ஆனால் இந்த ஆளெல்லாம் கண்டிப்பாக நல்லாவே இருக்க மாட்டார். அதான் உண்மை. அதாவது ஒரு மனுஷன் ஏமாத்துறாங்க, ஆனால் இத்தனை பேர்த்தை ஏமாற்றி தின்னுட்டுருக்குறாங்க. இந்த திங்கிற இது ஜீரணமாகனா கூட கண்டிப்பாக ஜீரணமாகாது, அஜீரணம் தான் ஆகுது. அந்த அஜீரணங்கிற முறை எப்படின்னா, ஏதோ ஒரு வழியில் கரைஞ்சு போகும். அதாவது 1000 ரூபா குடி மருந்தை 2000, 2500, 3000, 4000, 5000, 6000 இந்த ரேஞ்சில் விற்றுட்டுருக்குறாங்க. அதாவது சப்ஸ்கிரைபரை வச்சு இந்த ஆள் ஏமாற்றிட்டு பணம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. மாதம் ஒரு 8 லட்சம் 9 லட்சம் சம்பாதிச்சிட்ருக்குறாங்க. ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறான். அப்புறம் கேட்டால் விலை சொல்ல மாட்டேன், அது சொல்ல மாட்டேன். அப்புறம் லைவ் வீடியோலும் கூடி ஒரு பொண்ணு, சங்கீதாங்கிற ஒரு பொண்ணு, ஆனால் உங்களை திட்டி வீடியோ போட்டுக்கிறாங்க. அவனை பார்த்தா எனக்கு கோபம் வருது. என்னை பார்த்தா எதுக்குமா அவனுக்கு கோபம் வருது? நான் நல்லது தான் சொல்கிறேன், பொய்யை சொல்லலை. அந்த பொய்காரனை போய் நீ நம்பு. என்னை பார்த்தா அவனுக்கு கோபமெல்லாம் வர வேண்டாம். மொத்தத்தில் இளவரசன் மாதிரி ஆளுகோ எந்த யூடியூப்லையும் இருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணால் அது கொள்ளை கிடையாது. ஆனால் எந்த ஒரு மூலதனம் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் 1000 ரூபா மருந்தை சப்ஸ்கிரைபர் வச்சு ஏமாற்றி வருமானம் பார்க்குறான்னா, இந்த மாதிரி கொள்ளைக்காரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கணவன் மனைவி இப்போ எந்த வீடியோ வராதுங்க. ஏன்னா இதில் இவங்களுக்கு நல்ல லாபம் வருது. வீட்டு வாடகை 10,000 ரூபா கொடுக்கணும், மளிகை சாமான ஒரு 10,000, ஆடம்பர செலவு ஒரு 10,000. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மனுஷனுக்கு, இவங்க குடும்பத்துக்கு மாதம் 50,000 கம்பல்சரி தேவைப்படுது. ஆனால் இவங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, 10,000 தாண்டாது, அதிகபட்சம் 15,000. அதாவது சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டால் மட்டும்தான் இவங்க சேனலில் வியூஸ் போகும். ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, அதையும் நிறைவேற்றியவர் தான் அந்த பொய்கார இளவரசன். ஆனால் இளவரசன் எல்லோரும் நினச்சிட்டுருக்கிறீங்க இவர் குடியிலேருந்து திருந்திட்டார்னு. அதுதான் கிடையாது. இந்த மருந்து சாப்பிட்டு ஒன்று இளவரசனுக்கு செல்படுக்கலின்னு அவருக்கே தெரியும். ஆனால் அந்த முட்டாள் மக்களுக்குமே, முட்டாள் சப்ஸ்கிரைபருக்குமே எத்தனை சொன்னாலும் புத்தி வராது. போய் இவர்கிட்ட அந்த மருந்து வாங்கிட்டு இவர் ஒரு கபட நாடகம் போடுவார். அந்த மருந்து வாங்கின கடைசியில் பாருங்கள், எவிடன்ஸுங்க, வாய்ஸ் நோட்ஸுன்னு ஒரு கபட நாடகம் போடுவார். இந்த வாய்ஸ் நோட்ஸ் அனுப்புறது ஒரு பெரிய விஷயமா? என் ஃப்ரெண்டுக்கிட்ட 2 வாய்ஸ் நோட்ஸ் என்னை பற்றி புகழ்ந்து தள்ளிடா அப்படின்னு சொன்னால் உடனே பண்ணுவார். ஏன்னா அந்த வாய்ஸ் நோட்ஸில் நம்பரெல்லாம் வராது, அவங்க முகம் வராது. அதுதான் இந்த பொய்கார இளவரசனும் பொய்காரி இளவரசனும். அந்த பொய்காரி காயத்ரி மாரி பற்றி சொல்லணுன்னா, அந்த அம்மா மாதிரி ஒரு பொய்காரி எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மருந்து 1000 ரூபான்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு இப்போ 2500, 3000, 4000, 5000 பாவப்பட்ட ஆட்டோ தொழிலாளர் முதல் கூலி தொழிலாளர் வரைக்கும் இந்த ஆள் ஏமாத்தாத ஆளே கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா, சப்ஸ்கிரைபர் இருக்கிற நம்பிக்கை இல்லை. இந்த முட்டாள் சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஏமாற்றுக்காரனை நீங்கள் எங்கேயுமே போட முடியாது. இவங்க ஃபேமிலியில் ஒரு நல்லவர்னு யாருன்னு கேட்டால், இவங்க தங்கையோட கணவர் சக்தி அவரை சொல்லலாம், அயராத உழைப்பாளி. அவர் காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த ஃபேமிலியில் ஒரு வருஷமான ஆள்னு பார்த்தா ஒரு உழைக்காத சோம்பேறி மூக்கன் ஆகுன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க,
நம்ம பொய்யார இளவரசனுமே பொய்யாரி காயத்ரி அம்மையாக இருந்தா. அந்த அம்மாவுக்கு இளவரசன் முதல் கணவரான்னு கேட்டால் 2வது கணவராக தான் சொல்லணும். சாரி, அந்த அம்மாவுக்கு முதல் கணவருங்க. நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையார் 2வது மனைவி. இளவரசன் மேலே கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது, அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த மருந்து பிரச்சனையிலுமே கண்டிப்பாக சிக்குவார். சிக்குனா ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது. ஏன்னா மருந்து சேல்ஸ் பண்ணுறது சட்டப்படி குற்றம். அது வாங்குற அளவுக்கு சுத்தபத்தமாக அறிவே கிடையாது. ஒரு மருந்து வாங்கணுன்னா நேரம் என்ன பண்ணணும், டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். ஆனால் அந்த டாக்டர் எந்த வித கன்சல்ட் பண்ணாமல் இந்த பொய்யார இளவரசன் நம்பி இந்த மருந்தை 2500 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு மருந்து சேல்ஸ் பண்ணோன்னா ஜிஎஸ்டி கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு கட்டணுங்க. ஆனால் இவர் மாதம் லட்சக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாரு. இன்கம் டேக்ஸ், ஐடி துறை இவரோட அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஜிஎஸ்டியும் கூட கட்டலை. எல்லா மெடிக்கல் ஓனருமே ஜிஎஸ்டி கட்டாமல் மருந்து விற்க மாட்டாங்க. ஒரு மெடிக்கல் ஷாப் முறையாக லைசன்ஸ் வச்சு தான் விற்பாங்க. எந்த ஒரு லைசன்ஸும் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக மருந்தை விற்றுட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கொள்ளைக்காரன் தான் சொல்லணுங்க. இந்த மாதிரி ஒரு பொய்காரனை நீங்கள் பார்க்க முடியாது. இளவரசன் இந்த மருந்து சாப்பிட்டு போதை நிறுத்தினார்னு பார்த்தா அதான் கிடையாது. பல டைம் போதை போட்டார். இந்த மருந்தெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டுங்க. இந்தியாவிலே குடி நிறுத்தருக்கு எந்த வித மருந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அது அரசு அனுமதி இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பா விற்கிறது அதை விட தப்பு. சட்டத்துக்கு புறமான வேலை செய்யக்கூடியவர் தான் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன். இளவரசனுக்கு எந்த காலத்தில் ஒழுக்கம் தெரியாது, உண்மைங்கிற பேச்சுக்கு அர்த்தம் தெரியாத 1ஆம் நம்பர் உழைக்காத சோம்பேறி மூக்கன். தயவு செய்து உங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்து இந்த சோம்பேறி மூக்கனை லட்சாதிபதி ஆக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வீடு வாங்கிடுவார். அதுதான் உண்மை. வீடியோவில் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் வீடியோ போட மாட்டேங்க கேளுங்க பார்க்கலாம். ஆனால் மக்களை காப்பாற்றுறங்க. எல்லா மக்கள் நல்லா இருக்கணுங்க. எல்லோரும் குடியில்லாமல் மாநிலமாக இருக்கணுங்க. தமிழக அரசு இவரை விட்டு நோக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழக அரசு பண்ண வேண்டிய வேலை நம்ம பொய்யார இளவரசனுமே பொய்யாரி காயத்ரி அம்மையாரும் கச்சிதமாக நடந்துட்டுருக்குறாங்க. நீ எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, குடியில்லாத மாநிலமாக கண்டிப்பாக வந்துடும். அதான் இந்த பொய்யும் பித்தலாட்டங்கள் நிறைந்த தம்பதிகள் இப்படி தான் சொல்லுவாங்க. மொத்தத்தில் இந்த மருந்தை தயவு செய்து இளவரசங்கிட்ட வாங்கி ஏமாறாதீர்கள். இந்த மருந்துனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த மருந்து சாப்பிட்டு குடிக்காமல் ஒரு ஆள் இருந்தானா அவருக்கு நான் மெடல் கொடுக்குறேன். கண்டிப்பாக அது பண்ண மாட்டாங்க. கேட்டால் சாம்பாரில் கலக்கி விடுங்க, ரசத்தில் கலக்கி விடுங்க, தெரியாமல் கொடுங்க. அப்புறம் என் கணவரே எடுத்து குடிக்கிறேன்ட்டு வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் அவங்க சப்ஸ்கிரைபர் ஆனந்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. மொத்தத்தில் ஒரு ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குதுங்க. இப்படி ஏமாற்றி வயிறு வாயெல்லாம் வளர்க்குறாங்க. கணவன் மனைவி வயிறு வாயை வளர்க்குறாங்க. மக்களை ஏமாற்றாத வயிறு வாயை வளர்க்குறதா இல்லை கேட்குறேன். மக்களை ஏமாத்துனா உருப்படவே மாட்டாங்க. சத்தியமாக இந்த ஆள் இந்த வருஷத்தில் அகல பாதாளத்துக்கு போவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர் எதுக்காக யூஸ் பண்ணுறா? ஏமாத்துறதுக்கு யூஸ் பண்ணுறா. மொத்தத்தில் எல்லாத்துக்கும் ஒரு யூடியூப்புக்கு பலவித திறமை இருக்கும். ஆனால் எந்த வித ஒரு திறமையும் மூளையும் இல்லாதவன் தான் நம்ம பொய்யார இளவரசனமாக பொய்யாரி காயத்ரி அம்மையாரும். 2 பேர்த்து வாயில் பொய் தான் அதிகமாக இருக்கும். உண்மை எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பண்ணி போட்டு நேராக ஒண்டி முனிப்பன் கோயிலுக்கு போயிடுவாங்க. தயவு செய்து இளவரசங்கிட்ட மருந்து வாங்கி ஏமாதீர்கள். அந்த மருந்து வாங்கணுன்னா சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் 1000 ரூபா இருக்குதுங்க. இந்த ஆளுக்கிட்ட 3000 4000 5000 கொடுத்து ஏமாறாதீங்க. இந்த ஆள் லட்சாதிபதி ஆகிட்டுக்கிறா. எந்த ஒரு மூலதனம் இல்லாமல் எந்த ஒரு வேலை வெட்டியும் இல்லாமல் சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு ஒரு கட்டிங் பண்ண மாட்டார், ஒரு குளிக்க மாட்டார், 6 நாளைக்கு ஒரு சட்டை மாற்றுவார். சுத்தமில்லாத சூரத்தனமான ஃபேமிலினா இவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம். இளவரசனோட மருந்து சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும். அங்கே போய் வாங்குங்க. இந்த மாதிரி ஆளுகிட்ட வாங்கி ஏமாறாதீர்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.